ஈழத் தமிழர்களின் விடிவுக்காய் புலம்பெயர் தேசம் அதில் ஈழத் தமிழ் பெண் சாகும் வரை உண்ணாவிரதம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஈழத் தமிழன் என்னும் உணர்வு இறக்கும் வரை இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரித்தானிய அரசிற்கும் ஐநா சபைக்கும் கோரிக்கைகளை முன்வைத்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை சற்று முன்னர் தொடங்கியிருக்கிறார் அம்பிகை செல்வகுமார். தான் சாகும் வரையில் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்த அம்பிகை செல்வகுமார் தனது உண்ணாவிரதத்திற்கான காரணத்தை தமிழ் மக்களிடம் அறிவித்திருக்கிறார். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அம்பிகை செல்வகுமார். தற்போது பிரித்தானியாவில் லண்டனில் வசித்து வருகிறேன். ஈழத் தமிழர்களுக்கு விடுதலை நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எமது குடும்பம் நீண்ட காலமாகவே ஜனநாயக களத்திலே எம்மால் முடிந்த பணிகளை நெஞ்சுக்கு நீதியாக குரல் கொடுத்து வருகின்றோம். அந்த வகையில் தற்போது ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையில் மீண்டும் இலங்கைக்கு கால அவகாசத்தை வழங்கி இலங்கையின் நீதியற்ற உள்ளூர் பொறிமுறைகளுள் தமிழ் மக்களின் நீதியை முழுமையாக நீர்த்து போகச் செய்யும் அதேவேளை தற்போது தாயகத்தில் தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பை இலங்கை பேரினவாத அரசு தொடர்வதற்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் மனித உரிமைகள் பேரவையில் நான் வாழும் பிரித்தானிய நாட்டின் தலைமையில் இலங்கை குறித்து இணைத்தலைமை நாடுகள் இணைந்து தீர்மானத்தை முன்வைக்க உள்ள செய்தி உலகமெங்கும் பரந்து வாழும் தமிழ் மக்களுக்கும் மனிதநேயத்தை நேசிக்கும் அனைவருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தாயகத்தில் வீதிகளில் இறங்கி நீதிக்காக போராடி வரும் எமது தாய்மார்களுக்கும் குழந்தைகள் மற்றும் குடிசார் அமைப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட எமது உறவுகள் அனைவருக்கும் மிகுந்த மனவேதனையும் ஏமாற்றத்தையும் தந்துள்ளது. எனவே எமது தாய் நிலத்தில் நீதிக்காக ஏங்கித் தவிக்கும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற மனிதநேயத்தோடு நான் சாகும் வரையிலான இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடங்க உள்ளேன். எனது இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத பயணத்திற்கு தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் நான் உயிருக்கு நிகராக நேசிக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக என்னை ஏற்று நீங்கள் அனைவரும் அனைத்துலக சமுதாயத்தை நோக்கி தீவிரமாக குரல் கொடுத்து இந்த போராட்டத்திற்கு முழுமையாக வலுச்சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நிச்சயம் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகையை உரிமையோடு உங்கள் குடும்பத்தில் ஒரு மகளாக சகோதரியாக அனைவரிடத்திலும் சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டு எனது பயணத்தை தொடங்குகின்றேன். நான் பெரிது நீ பெரிது என்றிலாவது நாடு பெரிது எம் இன விடுதலை பெரிது என்பதை மனதில் நிறுத்தி நம் நாட்டிற்கும் மக்களுக்கும் விடுதலை நோக்கி மனசாட்சிக்கும் பொது நீதிக்கும் கட்டுப்பட்டு ஜனநாயக வழியில் தொடர்ந்து பயணிப்போம். இப்பெண்மணியின் விடிவை நோக்கிய பயணம் என்பது விரைவில் எம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இப்பெண்மணியின் போராட்டம் என்பது உலகத் தமிழர்கள் மத்தியில் வலுச்சேர்த்து நாளை ஐநாவில் எமக்கான விடிவை நோக்கி பயணிக்கும்.